மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆபகுக் 2 அதிகாரம் 20 கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவுள். அதற்கு முந்தின வார்த்தை சொல்லுகிறது, மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறதே, அதற்குள்ளே சுவாசமில்லையே. கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவுள். ஆம், என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் அவர் தங்குகிற ஆலயமாயிருக்கிறோம். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவ ஆலயமாக நாம் இருக்கிறபடியா நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16, 17 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. எனவே தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தினாலே அவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். தேவன் தங்குகிற ஆலயமாய் நாம் இருக்கிறபடியினால் அந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடிகிறதில்லை. எனவே தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிற நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிறதிலே சிந்தையாய் இருப்போம். உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை அற்புதங்களை காண்பீர்கள் என்கிற வார்த்தையின்படியாக பரிசுத்தமாய் நம்மை நாம் காத்துக் கொள்ளுகிறதுனாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயம் நாம் காண்போம். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடியால் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை அவர் காண பண்ணுவா என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.